ஹாய்ங்க, இது வரேன். ஏன்னா பஸ் ஸ்டாப்ல இருந்து வரேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம நிறைய பேர் லேண்ட் எப்படி தேடுவீங்க? பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே ப்ராப்பர்ட்டி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு தானே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதுவும் லோ பட்ஜெட்ல பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கமிட்டிக்குள்ள நமக்கு லேண்ட் சேலுக்கு வந்திருக்கு. ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவலோட இன்னொரு சூப்பரான விஷயம், ஆன் ரோடு ப்ராஜெக்ட் பிளஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஏரியா என்ன தெரியுங்களா? சென்னையில ஏன் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ரிங் ரோடு ப்ராஜெக்ட் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன், என்ன தெரியுங்களா? நம்ம மகாபலிபுரத்துல இருந்து எண்ணூர் காட்டுப்பள்ளி போட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10-வே பெரிபெரல் ரிங் ரோடு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ரிங் ரோடே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வாசல தாங்க இருக்கு. அப்படி ஒரு பிரைம் லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொகேட்டா இருக்கு. இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பஸ் போற முக்கியமான ஆன் ரோடு அண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து பக்கத்துல இருக்கு. அவங்களுடைய பஸ்ஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. வாங்க டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்றாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்றாதீங்க. இந்த நம்ம சைட்ல வீடு இருக்கு, ஒர்க் பண்றவங்க பாருங்க. கம்பெனி பஸ் வந்து கூட்டு பஸ் ஸ்டாப்பு நம்ம இறங்கி தெருவுக்குள்ள போனோம்னா நமக்கு லேண்ட் சேல்ஸ் அவைலபிளா இருக்கு. சார், கையில எவ்வளவு காசு முன்பணம் இருந்துச்சுன்னா இங்க சொந்தமா ஒரு பிளாட் வந்து நான் புக் பண்ணிடலாம் சார். 3 lakh டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். நம்ம தாராளமா ரிமைனிங் எல்லாமே பேங்க் லோன் போட்டு பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இங்க நியர்பைல ஒரு 5 to 10 minutes டிரைவ் போறதா இருந்தா ஹோண்டாய் மொபிஸ், ஐ ஸ்டீல், உங்களுக்கு அதுக்கு அடுத்து ஜான்சன், தில்பி டிவிஎஸ், நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எல்லாமே இந்த சரௌண்டிங் வந்து ஒரு 5 to 10 minutes டிரைவ்ல இருக்கு. என்ன அப்ரூவல் சார் இது? ஆக்சுவலி என்ன அப்ரூவல் வச்சிருக்கோம் சார்? இது வந்து டிடிசிபி அப்ரூவல் லேண்ட் சார். அது நம்மளுக்கு பேங்க் லோன் சப்போர்ட் பண்ணி தருவீங்க? தாராளமா பண்ணிக்கலாம் சார். 80% பேங்க் லோன் நம்ம மேஜர் பேங்க்ஸ்ல ஏபிஎஃப் மூவ் பண்ணியிருக்கோம். லான்ச்சிங் டைத்துல கேப் நீட் இருந்ததுன்னா கூட கேபும் நம்ம ப்ரொவைட் பண்ணித்தரோம் சார் ஃபேமிலி விசிட்க்கு. நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். வீடுகள்லாம் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். லொக்கேஷனே நல்லா இருக்குது. அண்ட் எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஜய். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சங்கத்தில் இருந்துருங்க. பட்ஜெட் ஃப்ரீயாக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம சேனலில். அண்ட் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கேன்றதும் நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ப்ரீமியர் ஹவுசிங்கோட JJS அசோக் நகர் தாங்க விசிட் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கக்கூடிய லொக்கேஷன். அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஹைவேஸ், அதுவும் சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவே இருக்கக்கூடிய லொக்கேஷன் நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா ஓம் நகரில் தாங்க இருக்கிறோம். நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் உடனே வீடு கட்டுறதுக்கு லேண்ட் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் விசிட் பண்ணுறேங்க. ஏன்னா டோட்டலாக 10 ஏக்கருங்க, ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ஆக்குபைடு. கிட்டத்தட்ட 700+ வில்லாஸ் வந்து இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மத்தியில் தாங்க நமக்கு லேண்டு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்த்த வரைக்கும் என்ன தெரியுங்களா? இங்கே நிறைய பேர் வந்து வீடு கட்டி வாடகையும் வர்றாங்க. ஸோ ரெண்டல் இன்கம் பர்பஸ்க்காக இந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இங்கே லேண்டு வாங்கி வீடு கட்டுங்க. ஏன்னா சரௌண்டிங் ஃபுல்லாகவே ரொம்பவே முக்கியமான கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எல்லாமே இருக்குது. நான் இன்ட்ரோ வீடியோலே காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா? இங்கே நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பக்கத்தில் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ரோடெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ரோடு. ப்ரீமியர் ஹவுசிங்கோட ஒரு ப்ரீமியமான ப்ராஜெக்ட்னு சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வீடுகள் தான், மத்தியில் தான் சைட்டு. ஸ்ரீபெரும்புதூரில் லேண்ட் அப்ரிசியேஷன் வேல்யூ எப்பயுமே நல்லா இருக்குங்க. ரொம்பவே சிம்பிளான ரீசன் தான். ஹுண்டாய், டெல்பி டிவிஎஸ், வீல்ஸ் இந்தியா, ஜான்சன் லிஃப்ட் கம்பெனி, இதெல்லாம் இந்த சைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, வேர் ஹவுசஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ கம்பெனி இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற சிஇஓஸாக இருக்கட்டும், இல்லை மேனேஜர்ஸாக இருக்கும், இல்லை என் லெவல் ஸ்டாஃப்ஸாக இருக்கும், அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக இந்த சைட்டை ப்ரிஃபர் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே வீடு கட்டுறதுக்கு ஸ்ரீபெரும்புதூர் லொக்கேஷனில் தேடினீங்க அப்படின்னா அதை பாருங்கள், சுற்றி வீடுகள் தான். ஸோ நீங்கள் அடுத்த தெருவிலே அழகாக லேண்டு வாங்கி வீடு கட்டிட்டு வரலாங்க. அண்ட் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் லேண்ட் வாங்கி போகிறீங்க அப்படின்னா என்னைக்காக இருந்தாலும் நிலத்தோட விலை ரொம்பவே நல்ல மதிப்போட ஏறும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் பஸ் ஸ்டாப். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாப்பில் இந்த பஸ் ஸ்டாப்பை சொல்லலாங்க. அண்ட் இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்லேயே நம்ம சைட் லொக்கேட்டாக இருக்குது. ட்ராவல் டைம் ஹார்ட்லி ஒரு 5 நிமிஷம் தாங்க இருக்கும். அண்ட் இப்போ பார்த்துருக்க பஸ் ஸ்டாப் நான் இன்ட்ரோவில் காட்டினது தாங்க நம்ம சைட்டுக்கு வெளியவே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த லொக்கேஷனில் லேண்டு ப்ரிஃபர் பண்ணி வாங்கணும்னு தெரியுங்களா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கக்கூடிய லொக்கேஷன். அப்போ தாங்க அந்த லொக்கேஷனில் அப்ரிசியேஷன் வேல்யூ ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம சென்னை மட்டும் கிடையாது, எந்த
இடத்துல நீங்கள் வந்து லேண்ட் அப்ரிசியேஷன் வேல்யூ ஏறி இருக்கு செக் பண்ணாலுமே அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த லொகேஷன் டெவலப்மெண்ட் வேல்யூ நல்லா இருக்கும். இங்கே நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 minutes ட்ராவல் டைம்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனி இருக்கும். அண்ட் சென்னையோட முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 to 15 minutes ரேடியஸில் லொக்கேட் ஆயிருங்க. அப்படி ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த சைட்டை நான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி. ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கமிட்டிக்குள்ளே லேண்டு சேல்ஸுக்கு இருக்குது. அண்ட் ரெண்டாவது நீங்கள் அந்த ரோட் டச்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், முக்கியமான பெரிஃபரல் ரிங் ரோடும் வருதுங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே, நம்ம சென்னையிலேருந்து பெங்களூருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரத்தில் ரீச் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஹார்ட்லி ஒரு 1.5 to 2 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குங்க. இப்படி ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ வீடுங்க இருக்குது, பக்கத்தில் ஸ்கூல் காலேஜெலாம் எல்லாமே இருக்குங்களா. உங்களுக்கு ஈஸி ஆக்சசபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் காலேஜஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes ரேடியஸ்லேயே வந்து மெடிக்கல் காலேஜஸ்ஸு, இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு, ஆர்ட்ஸ் சயின்சஸ் காலேஜஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பக்காவான லொக்கேஷனுங்க இது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சைட்டை பற்றி, எப்பயுமே வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் நாம் ஜஸ்ட்டு பார்த்து பேசுறதை விட அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்பவே கிளியராக இருக்கும். ஸோ நாமளும் அப்படி தான் பண்ண போகிறோம், அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சார், உண்மையிலேயே ஸ்ரீபெரும்புதூர் லொக்கேஷனில் நான் நிறைய ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கேன். உண்மையிலேயே நம்ம சைட்டு ஆன் ரோட்டில், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் சைட் கொடுத்துருக்கீங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கோங்க, உங்கள் நேம் அண்ட் உங்கள் கம்பெனியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஹாய், நேம் பிரசாந்த் குமார். இது வந்து நம்ம கம்பெனி நேம் வந்து ப்ரீமியர் ஹவுசிங். இது நம்ம 52nd ப்ராஜெக்ட். நம்ம 51 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து 52nd ப்ராஜெக்ட். அதே ஸ்ரீபெரும்புதூர் லொகேஷன் வந்து இது 3rd ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைட்டோட அம்யூனிட்டிஸ் கொஞ்சம் அதையும் சொல்றீங்களா சார்? சார், நீங்க அம்யூனிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒயிட் அண்ட் பிளாக் டாப் ரோட்ஸ் தான். இப்போ நம்ம மேஜர் கனெக்டிவிட்டி ஸ்டார்டிங் ரோடே எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 feet ரோட் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கோம். அது போக 30 feet அந்த 40 feet ரோட் மேஜர் ரோட்ஸ்ல கனெக்டிவிட்டி கொடுத்துட்டு, இப்போ அது போக வந்து பார்க் ஏரியா டெவலப்மெண்ட், இப்போ 1.5 acre வந்து பாத்தீங்கன்னா பார்க் ஏரியா மட்டுமே கொடுத்துருக்கோம் நம்ம சைட்டுக்கு. இப்போ இதுக்கு அடுத்து அம்யூனிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டோம் வாட்டர் ட்ரைன், மழைநீர் வடிகால் திட்டம் சொல்லுவாங்கல்ல, அது போட்டு கொடுத்துருக்கோம். அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லா ஸ்ட்ரீட்லயும், அதாவது மேஜரான ரோட்ஸ் மட்டும் கொடுக்காம எல்லா ஸ்ட்ரீட்லயும் நம்ம சோலார் பேனல் ஸ்ட்ரீட் லைட் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்கோம். சார், டோட்டலாக எவ்வளோ பிளாட்ஸ் வந்து நமக்கு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது சார்? சார், இது ஓவரால் வந்து 203 plots நம்ம கிட்ட இருக்கு சார். என்ன ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு பிளாட் சைஸஸ்? மினிமம் சார் இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 600 square feet இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. ஓ, 600லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்களா? எல்லா ஃபேஸிங்கும் அவைலபிளாக இருக்குல்ல? எல்லா ஃபேஸிங்லையும் இப்போ ஃப்ரீ லான்ச்சிங்கும் நம்ம கிட்ட பிளாட் அவைலபிளாக இருக்கு. ஃப்ரீ லான்ச்சிங் ஸ்டேஜ்லேயே ஏன் உங்களுக்கு நான் வந்து வீடியோ பண்ணி தரேன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேஸிங்கில் பிடிச்ச மாதிரி பிளாட்டை வாங்கிக்கலாங்க. அதுக்காக தான் மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் சார், என்ன அப்ரூவல் சார் இது? ஆக்சுவலி என்ன அப்ரூவல் வச்சிருக்கோம் நம்ம? சார், இது வந்து டிடிசிபி அப்ரூவல் லேண்ட் சார். அது நம்மளுக்கு பேங்க் லோனும் சப்போர்ட் பண்ணி தருவீங்க? தாராளமாக பண்ணிக்கலாம் சார். 80% பேங்க் லோன் நம்ம மேஜர் பேங்க்ஸ்ல ஏபிஎஃப் மூவ் பண்ணியிருக்கோம். சார், கையில் எவ்வளோ காசு முன்பணம் இருந்துச்சுன்னா இங்கே சொந்தமாக ஒரு பிளாட் வந்து நான் புக் பண்ணிடலாம் சார். சார், அதான் முன்ன சொன்ன மாதிரி இப்போ ஒரு 600 square feet நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா 3 lakh டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். நம்ம தாராளமாக ரிமைனிங் எல்லாமே பேங்க் லோன் போட்டு பண்ணி கொடுத்துடலாம். சார், பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு என்ன கோட் பண்ணுறீங்க சார் இப்போ? சார், இப்போ நம்மளது ஃப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் காஸ்ட்டாக மட்டும் தான் 2,666 கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ரீ லான்ச்சிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படின்றத ரேட் ரிவைஸ் பண்ணுவாங்க. அதனால ஃப்ரீ லான்ச்சிங்கில் 2,666 தான் நம்ம கோட் பண்ணியிருக்கிற காஸ்ட். லான்ச்சிங் டைத்தில் கேப் நீட் இருந்ததுன்னா கூட கேபும் நம்ம ப்ரொவைட் பண்ணி தரோம் சார் ஃபேமிலி விசிட்க்கு. சப்ஸ்கிரைபர்ஸ், சாரோட கான்டாக்ட் நம்பர் தான் நம்ம டிஸ்பிளேல கொடுக்க போகிறோம். சார், நம்ம கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுங்க சார். தாராளமாக பண்ணி தரலாம் சார். நீங்கள் ஃபர்தராக ஏதாவது டவுட்னா கூட நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சைட்டுக்கு வந்தீங்கன்னா நான் தான் சைட்டில் இருப்பேன், சைட்டோட ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். ஃபர்தராக ஏதாவது டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.